இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்திலும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் காணும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தையில் நிகழ்ச்சி வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 48 வசனம். கர்த்தர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆயிருக்கிறாள் என்று சொல்லும்பொழுது அது எவ்வளவு வேதனைக்குரிய, கஷ்டத்துக்குரிய, பலரும் பலவிதமாய் பேசக்கூடியதான ஒரு சம்பவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மரியாள் சொல்கிறாள், நான் பாக்கியவதி, எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏன் விதமாய் சொல்கிறார் நமக்கு நன்றாய் தெரியும். சரித்திரத்தில் இயேசு மேசியா கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை அறிந்தபடியினால், ஏனென்றால் ஏசாயா 7:14 நாம் வாசிக்கிறோம், ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினாலே அந்த மேசியாவாகிய இயேசு என்னுடைய கற்பத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கன்னிப்பெண்கள் அந்த நாட்களிலே காத்திருந்தார்கள். அதில் ஒருவர்தான் இந்த மரியாள். அந்த சிலாக்கியம், அந்த பாக்கியம் இந்த மரியாளுக்கு கிடைத்ததினாலே அவள் சொல்லுகிறாள், இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதி என்று சொல்லி சொல்வார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, வேதமாக 2-3 அனுபவங்களை நாம் வாசிக்க போகிறோம். என்ன இது முதல் அப்படின்னு சொல்லுகிறாளே, எது முதல் அவள் பாக்கியவதி என்பதை தான் வாசிக்க போகிறோம். முதலாவது லூக்கா 1 அதிகாரத்தில் 26-7 வசனங்களை பாருங்கள். 26-27. காபிரியேல் என்னும் தூதன் கலிலே உள்ள நாசரேத்தின் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்னும் நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியனிடத்தில் தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பெயர் மரியாள். இது முதல் என்பவருடைய முதல் அனுபவம் தூதன் அனுப்பப்பட்டது முதல். தூதன் வருகிறான் என்றால் கர்த்தருடைய பிரதிநிதியாக வருகிறான். அப்போ கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். இது முதல் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாளே, எது முதல்? தூதன் தன்னிடத்தில் அனுப்பப்பட்டது முதல். தேவன் தம்மை தெரிந்து கொண்டு அத்தனை கன்னி பெண்களுக்கு மத்தியில் என்னை தெரிந்து கொண்டு தம்முடைய தூதனை எனக்கு அனுப்பியிருக்கிறாரே என்று சொல்லி, ஆனால் தான் அந்த வார்த்தை இது முதல் என்று சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 28வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அதில் கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தூதன் வாழ்த்துகிறான். ஏன் ஸ்திரீகளுக்குள்ளே எத்தனை ஸ்திரீகள் காத்திருந்தாங்க, அவங்க எல்லாருக்குள்ளே நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி தூதனுடைய வாழ்த்துலால் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். வேதாந்தத்தில் அநேக இடங்களிலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் ஆபிரகாம் சொல்லும் பொழுது அவன் ஆயத்தத்தோடு போய் சகலவற்றையும் செய்து பலிபீடம் கட்டி அதுக்கு மேலே அவனை கடத்தி கத்தி அவன் எடுக்கும்போது சத்தம் கேட்கிறது. 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய தூதனான வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே. பார்த்தீங்களா, தூதனை ஆண்டவர் அனுப்புகிற ஒரு அனுபவம் அதில் இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அதில் மனோவா குடும்பத்தில் அவனுடைய மனைவியை பார்த்து தூதன் சொல்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு, மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகி, மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அனுபவம் பாருங்க. அப்படியானால் இது முதல் என்று சொல்லும் பொழுது தூதன் தன்னிடத்தில் அனுப்பப்பட்டது முதல் என்பது முதலாவது ஒரு அனுபவம். இனி 2வது 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்படி என்றால் இது முதல் என்றால் கிருபை பெற்றது முதல், தேவனுடைய கிருபையை பெற்றது முதல் என்று சொல்லி 2வது ஒரு அனுபவம்.
ஏனென்றால் அநேக காத்திருந்த சூழ்நிலையிலே உனக்கு அந்த கிருபை கிடைத்திருக்கிறபடியினால், தயவு கிடைத்திருக்கிறபடியினால், தேவனுடைய ஈவு கிடைத்திருக்கிறபடியினால் அந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி அந்த வார்த்தை வாசிக்கிறோம். ஒருவேளை இப்படி சொல்லும்போது தொடர்ந்து அவன் சொல்லுகிறான், எவ்விதமாய் இருக்கிறோம் என்று, எவ்விதமாய் காரியங்கள் நடக்குது என்று சொல்லும் பொழுது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்கிறான். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவளுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகிறது. அதுதான் வாசிக்கிறோம் 34. இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே, அது அவளுடைய பதில். அப்போ தூதன் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிலடிடும், ஆகையினாலே உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்று சொல்வாள். எது முதல்? 2வது தேவனுடைய கிருபை பெற்றது முதல். இன்றைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஆண்டுடைய கிருபை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இருப்போமானால் நாம் ஒரு ஆசிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்னன்னா தூதன் சொல்லும்போது சொல்கிறான், நீ ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெறுவாயாக. ஏற்கனவே மற்ற 1 அதிகாரத்தில் யோசேப்புக்கு சொல்லும் பொழுது, உனக்கு ஒரு குமாரன் பிறக்கான், அவனுக்கு இயேசுன்னு பெயர் வைக்கணும் என்று சொல்லி யோசேப்புக்கு வெளிப்படுத்தினது யோசேப்பு தன் மனைவிக்கு சொல்லியிருப்பான் இல்லையா? அதே வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறதை நாம் அதிலே பார்க்கிறோம். அதான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலே கிருபை பெற்றது முதல். இனி 3வது இது முதல் என்று சொல்லனுடைய அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்பில்லானால் 38வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 38வது வசனத்தில் மரியாள் சொல்கிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்படியானால் 3வது அனுபவம் என்ன? தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்தது முதல். கன்னி கர்ப்பவதியாகி குழந்தை பெறுகிற அனுபவம் உலகத்தின்படி நிந்தை, வேதனை, பல தூஷிப்புக்கு இடமா இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தை நிமித்தம் எதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார், யாருடைய நிந்தையை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லி என்னை முழுமையாக இடத்துல அடிமையாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறார். 3வது இது முதல் என்றால் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்தது முதல். இந்த பண்டிகை நாட்களை ஆசிரிக்கும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் முழுமையாய் உங்களை கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிப்பீர்களானால் உங்களுடைய காரியம் வித்தியாசமான ஒரு அனுபவத்தோடு இருக்கும். வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற அனுபவத்தை நாம் அதில் பார்க்கிறோம். யோசேப்பு கூட ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று சொல்லி மத்தேயு 1:19 வாசிக்கிறோம். நீ எல்லாரும் தான் புறக்கணிக்கிறாங்க, எனக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புமா புறக்கணிக்கணும். சில சமயம் அப்படி நினைப்போம். எல்லாரும் நம்மளை பேசுகிறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க, இவங்களுமா நீங்களுமா அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்ட காரியெல்லாம் வாழ்க்கையில் வரும். ஆனாலும் தேவனுக்குள்ளே எடுத்த தீர்மானத்தில், தேவனோடு கொடுத்த அர்ப்பணிப்பில் நீங்கள் உறுதியாக நிற்பீர்களானால் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவள் சொல்கிறாள், அர்ப்பணிக்கிறேன் சொல்ல மட்டுமல்ல, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. வேதாமத்தில் வார்த்தையின்படி செய்த அநேகரை நாம் வேதாமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? லூக்கா 5:5 பேதுரு, ஆண்டவரே ராமலோசம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல, ஆயிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன், மிரியான மீன் கிடைச்சதை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 5:14 தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே நாகமான் நதியில் யோர்தானில் இறங்கி மூழ்கின பொழுது சுகமடைந்தான் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தையின்படி செயல்படுகிற ஒரு ஆசீர்வாதமான நன்மை. அப்படியானால் அடிமை என்று அர்ப்பணிக்கிறது, வார்த்தையின்படி தங்களை அர்ப்பணிக்கிற அனுபவம் வரும்பொழுது பெரிதான ஆசீர்வாதம். அதை தான் இது முதல் என்று சொல்லி அவள் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாமும் நமக்கு கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி செயல்படுகிற அனுபவம் மிக மிக அவசியம். கடைசியாக நம்ம வசிக்கிறோம் 4வது அனுபவமாக 41:2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று போடும் நிறுத்தாமல், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, 43 என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு இதனால் கிடைத்தது. என் ஆண்டவருடைய தாயார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் கரு உருவானது முதல் இயேசு மரியாளுடைய கர்ப்பத்தில் கருவாக உருவானது முதல். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது,
என் ஆண்டுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்று சொல்லி அவள் சொல்லுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இயேசுவாகிய கரு அவளுடைய உருவானது முதல் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இது எழுத்தின்படி இந்த அனுபவங்கள் இன்றைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில் பண்டிகை கொண்டாடுகிற நாமும் ஏதோ 2000 ஆண்டு முன்பாக பிறந்த இயேசு அதையே நோக்கி அந்த சிந்தையில் நம்ம இல்லாமல் அந்த இயேசு எனக்குள்ளே பிறக்க வேண்டும், என் வாழ்க்கையில் உருவாக வேண்டும், என் குடும்பத்தில் அவர் முக்கியஸ்தராக இருக்க வேண்டும் என்கிற சிந்தையிலே நாம் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அதைத்தான் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கரு உருவானது முதல் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தில் அவள் சொல்லும் பொழுது கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இந்த விஷயத்தில் மிக மிக கவனமாய் செயல்படும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுதல் விசேஷம், தேவனால் குறிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் விசேஷித்த காரியம். அதனால தான் இந்த வார்த்தைகள் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அதில் பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் யோசிப்பு அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தூதன் சொப்பனத்திலே காணப்பட்டு அவனோடு பேசுகிறார். அவன் குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கு பேர் வைக்கணும், அதனுடைய காரியம் என்ன. கடைசியில் 24ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், தன்னுடைய மனைவியாகிய மரியாளை தன்னோடு கூட சேர்த்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் நடக்க காரணம் என்ன? அந்த கரு உருவானதை தள்ளிவிட யோசனையாக இருந்த யோசேப்பும் அங்கீகரித்துக் கொள்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்பதை தான் அதில் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் கூட ஜனத்தின் மத்தியிலே சமுதாயத்திலே தள்ளப்படுகிற நிலை இருந்தாலும் இயேசுவாகிய பிள்ளை உங்களுக்குள்ளே உருவாகி உங்களை வளர்ந்து உங்களுக்குள்ளே பெருகி வருகிற நிலையை ஒரு நாள் ஜனம் காணும், உங்களுடைய குடும்பம் காணும், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் காண்பார்கள். யார் உங்களை அற்பமாய் பேசினார்களோ, யார் உங்களை அவதூறாய் நடத்தினார்களோ, அதே ஜனங்கள் அதை காணும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தர் 9:1 வாசிக்கிறது போல காரியம் மாறுதலாய் முடிகிறதை பார்க்கலாம். அதைத்தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் தான் மரியாள் சொல்லும் பொழுது, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். அன்பு நேச பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்டில் நெருங்கி கொண்டிருக்கிற நாம், பண்டிகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிற நாம், இதே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த வார்த்தை சொல்லக்கூடிய இது முதல், ஆண்டவர் எனக்குள்ளே உருவானது முதல், அவருடைய கிருபையை நான் பெற்றது முதல், அவருக்கு என்னை அர்ப்பணித்தது முதல், அவருடைய வார்த்தையின்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுத்தது முதல், எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவான், என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்கிற அந்த நிச்சயம், அந்த உறுதி இருக்குமானால் இந்த பண்டிகை நாட்கள் நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எவ்விதமாய் பண்டிகையை ஆசரிக்க நம்மை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். வழக்கமாய் கூடுகிற, வழக்கத்தின்படி கூடுகிற, பழக்கத்தின்படி கூடுகிற நிலைமை இல்லாதபடி இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தருடைய கருத்தில் கொடுப்பீர்களானால் இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளை உண்டாகும். இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதின்னு சொல்வாங்க என்று சொன்ன வார்த்தையும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.